ஹலோ வெல்கம். நான் தான் உங்கள் செந்தூர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், அதாவது 154 லைட் இயர்ஸ் அவையில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸோ பிளானட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பொதுவாகவே இந்த 2025 நம்ம எக்ஸோ பிளானட் அப்படின்னு பற்றி பேசும்போது எக்கச்சக்கமான சூப்பர் எர்த் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே நிறைய பிளானட்ஸ் வந்து நம்ம லிஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் ஹைலைட்டாக இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்ச இந்த எக்ஸோ பிளானட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மறக்காமல் இது ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் ஆஸ்ட்ரானமி ரிலேட்டடாக ஸ்பேஸ் ரிலேட்டடாக வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க நேராக கண்டென்ட்குள்ளே போகலாம். ஸோ இந்த 154 லைட் இயர்ஸ் அவையில் இருக்கக்கூடிய இந்த பிளானட்டோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா TOI 1846b அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 1846b பிளானட்டோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளானட் ஹேபிட்டபிள் ஜோனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அ கொஸ்டின் மார்க் அப்படின்னு ஒன்று சொல்லலாம். பட் இந்த எக்ஸோ பிளானட்டை பற்றி பெருசாக பேசுறதுக்கு அப்படி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸோ பிளானட்டில் வாட்டர் ரிச் கண்டென்ட் அப்படின்றது அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமும், அங்கே இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது நேச்சர் ரிச் காம்பனன்ட் நம்ம பூமியில் இருக்க அதே ஹேபிட்டபிள் ஜோன் அங்கே இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு டேட்டா பேஸ் வந்து நாசா வந்து நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நாசா எந்த சேட்டலைட்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டிரான்சிட்டிங் எக்ஸோ பிளானட் சர்வே சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை சுருக்கமாக TESS அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்போ வந்து லான்ச் பண்ணப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாசாவால் 2018 ஏப்ரல் மாதம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த 6 இயர்ஸ்ல மட்டும் கிட்டத்தட்ட 7600 எக்ஸோ பிளானட்ஸை வந்து அது லிஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே கேட்க சுவாரஸ்யமாக இருந்தாலும் இந்த 7600 பிளானட்ஸில் அரௌண்ட் ஒரு 600 பிளானட்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஹேபிட்டபிள் ஜோனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணி இந்த டேட்டா பேஸ் வந்து இப்போ கரண்டாக இந்த TOI 1846b பிளானட்டில் நேச்சர் ரிச் காம்பனன்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த டெக்னிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா மல்டி கலர் கிரவுண்ட் பேஸ்டு போட்டோமெட்ரிக் டேட்டா அப்படின்றதும், அதுக்கப்புறம் ஹை ரெசல்யூஷன் இமேஜிங் மூலமாகவும், அதுக்கப்புறம் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் அப்சர்வேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த ஆத்தர் வந்து அவங்க ரிலீஸ் பண்ண பேப்பரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளானட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேற சில டீடைல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பூமியை கம்பேர் பண்ணும்போது இதோட ரேடியஸ் வந்து 1.792 டைம்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் 4.4 டைம்ஸ் ஆஃப் மாஸ் தேன் எர்த் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 4 மடங்கு நம்ம பூமியோட மாஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபியூ ஒன் டீடைல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி வாட்டர் ரிச் காம்பனன்ட் அதிகமாக இருக்குது. அட் த சேம் டைம் இயற்கை சம்மந்தப்பட்ட நேச்சர் ரிச் காம்பனன்ட்ஸும் அங்கே அதிகமாக இருக்குன்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் இந்த பிளானட்டை ஸ்டடி பண்ணுறதுக்கு ஃபர்தராக இன்னும் நிறைய அப்சர்வேஷன் பண்ணப்படும். அந்த அப்சர்வேஷனில் தான் நம்ம வாட்டர் எக்ஸிஸ்டிங்கை வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இதில் ஹைலைட்டான விஷயம் என்னன்னா 154 லைட் இயர்ஸ் அவையில் இருக்க ஒரு விஷயம் அப்படின்றது தான். பட் இந்த மாதிரி இந்த 2025 ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 20 லைட் இயர்ஸ் அவையில் வந்து ஒரு ஹேபிட்டபிள் ஜோன் வந்து ஒரு எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அதுவுமே வந்து சூப்பர் எர்த் கேட்டகரிக்குள்ள தான் வருது அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த சூப்பர் எர்த் கேட்டகரிக்குள்ள வந்த இந்த TOI 1846b அப்படின்ற இந்த பிளானட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதோட ஆர்பிட்டை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு வெறும் 3.93 எர்த் டேஸ் தான் எடுத்துக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 3 நாள் நம்ம பூமி நம்ம 365 நாள் எடுத்துக்கிறோம்ல, அது வந்து அதோட என்டையர் ஒன் கம்ப்ளீட் ஆர்பிட் வந்து 3.93 டேஸ்ல முடிச்சிருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் அது சுற்றி வந்துட்டு இருக்க அந்த அதுக்குன்னு ஒரு ஹோஸ்ட் ஸ்டார் இருக்கும்ல, அந்த ஸ்டாரோட மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.4 டைம்ஸ் ஆஃப் அவர் சன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது அந்த ஸ்டாரை சுற்றி வந்துட்டு இருக்க இந்த பிளானட்டும் மாஸ் அதிகமாக தான் இருக்குது. அட் த சேம் டைம் அந்த பிளானட்டுக்கு ஏற்ற ஸ்டாரோட மாஸும் அதிகமாக தான் இருக்குது. பட் இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளானட் அந்த ஹோஸ்ட் ஸ்டாரை சுற்றி வந்துட்டு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட அது வந்து ரொம்பவே க்ளோஸராக வந்து அந்த ஸ்டாரை வந்து சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் நமக்கு 3.93 டேஸில் அதோட ஆர்பிட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுது அப்படின்றத சொன்னோம். ஸோ இதனால் அங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் வந்து நம்ம ஸ்டடி பண்ணுறதோ இல்லை அங்கே ஒரு ஹேபிட்டபிள் ஜோனாக மாறதுக்கோ அதிகமான சான்சஸ் இருக்குது அப்படின்னு ரொம்பவே கம்மி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த 154 லைட் இயர்ஸ் அவையில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸோ பிளானட்டை இப்போ சிறப்பம்சமாக பார்க்கறதுக்கும் இதை டார்கெட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் மீன்ஸ் ஒரு நம்ம எர்த் வந்து எப்படி ஹேபிட்டபிள் ஜோனாக இருக்கோ, ஒரு ராக்கி பிளானட்ஸாக மாறிச்சோ, அதாவது ஸ்டார்டிங்லேருந்து அதோட என்டையர் லைஃப் பேஸ் வந்து நமக்கு தெரியாது, அதோட எக்ஸிஸ்டன்ஸ் எப்படின்னு தெரியாது, அங்கே ஆர்கானிசம்ஸ் பிறந்தது தெரியாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வியர்டாக இருக்குல்ல. இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம அந்த பிளானட்டை வச்சு நம்ம ஸ்டடி பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்றதுல ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த எக்ஸோ பிளானட்டோட எக்ஸிஸ்டன்ஸும் நம்ம எர்த்தோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்குற மாதிரி தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க ரொம்பவே நம்புறாங்க. ஸோ இதனால ஃபர்தர் அப்சர்வேஷன் அந்த பிளானட்டை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை மாதிரி அதை சந்திக்கும் முறை நான் உங்களுக்கு செந்தூர் பாபாய்.